மொபைல் பேங்கிங் இந்தியன் பேங்க் மொபைல் பேங்கிங் வீட்டில் இருந்தபடியே ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வது எப்படி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். பேங்க் சம்மந்தமான வீடியோஸ், கம்ப்யூட்டர் சம்மந்தமான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, மொபைல் பேங்கிங் இன்றைய காலகட்டத்தில் தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா இப்போ எக்கச்சக்கமான கூகுள் பே, ஃபோன்பே இப்படி ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆன்லைன் ஷாப்பிங் எக்கச்சக்கமாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ட்ரான்சாக்ஷன் நிறைய பண்ண ஆரம்பித்ததில் இந்த காலகட்டத்தில் ஆன்லைன் பேங்கிங், மொபைல் பேங்கிங் ரொம்ப இன்றியமையாதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் சரி, அது இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், எஸ்பிஐ பேங்க் இப்படி எந்த பேங்காக இருந்தாலும் சரி, மொபைல் பேங்கிங் கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். அது யூஸ்ஃபுல் தான் நிறைய. அது எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மொபைல் பேங்கிங் எப்படி நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணுறது, பேங்க்கு போய் அலைய வேண்டிய தேவையெல்லாம் இல்லவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஓகேங்களா, அக்கௌண்ட் இருக்கணும். நீங்கள் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணிடணும். ஏடிஎம் கார்டும் நீங்கள் கையிலே வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணலாம் மொபைல் பேங்கிங். நீங்கள் பேங்க்கு போய் அப்ளை பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ ஏடிஎம் கார்டு உங்கள் கையில் இருந்தே ஆகணும். ஏடிஎம் கார்டு மூலிமா தான் நம்ம பண்ணணும்னு சொல்லலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. உங்கள் ஏடிஎம் கார்டை கையில் எடுத்து வச்சுங்க. பாஸ்புக், இந்தியன் பேங்க் பாஸ்புக் இருக்குல்ல, அதுவும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. மொபைல் நம்பர், நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்ல ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருவீங்க. அந்த மொபைல் நம்பரில் தான் உங்களால் பண்ண முடியும். அந்த மொபைல் நம்பர் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும், உங்கள் ஃபோனில் இருக்கணும்னு சொல்லலாம். ஓகே வாங்க, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இது மூணுமே கையில் எடுத்து வச்சுங்க. ஏடிஎம் கார்டு, உங்கள் ஃபோன் அண்ட் தென் பாஸ்புக், இந்தியன் பேங்க் பாஸ்புக். ஓகே வாங்க, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி indpay, ஸோ INDPAY indpayன்னு டைப் பண்ணிங்க. இல்லை இந்தியன் பேங்க்னு கூட டைப் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த ஆப் வரும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். லாகின், இன்டர்நெட் பேங்கிங் இது எல்லாமே வரும். நீங்கள் லாகின் கொடுத்துங்க. லாகின் கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், இன்ஃபர்மேஷன் மெசேஜ்னு சொல்லிட்டு. இந்த மெசேஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம், ஓடிபி சென்ட் பண்ணுவோம், உங்கள் சிம் வந்து உங்கள் மொபைலில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும், இது எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் பேங்க்கில் கொடுத்தீங்கல்ல, அந்த மொபைல் நம்பர் வந்து உங்கள் மொபைலில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அந்த மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்பை உங்களால் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே கொடுத்துங்க. இதை ஓகே கொடுத்த உடனே அடுத்த பேஜில் இது தான் கேட்கும் உங்களுக்கு. என்டர் யுவர் சிஐஎஃப் நம்பர். நல்லா பார்த்துங்க, சிஐஎஃப் நம்பர். ஓகேங்களா, இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே நோட்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சிஐஎஃப் நம்பர், கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். சிஐஎஃப்னா கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அது வந்து உங்கள் பாஸ்புக்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஒன்றுமே இல்லை, உங்கள் பாஸ்புக் எடுத்திங்கன்னா அதில் சிஐஎஃப் நம்பர்னு சொல்லிட்டு தனியாகவே இருக்கும், மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பரை எடுத்து இதில் என்டர் போட்டுங்க. ஓகேங்களா, சிஐஎஃப் நம்பரில் அந்த நம்பரை எடுத்து உங்கள் பாஸ்புக் இருக்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் பாஸ்புக்கை எடுத்து ரெடியாக வச்சிங்கன்னு சொல்லிட்டு. எடுத்து என்டர் பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அது சப்மிட் பண்ண உடனே அடுத்ததாக என்ன கேட்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிம், நான் முன்னாடியே சொன்னேன்ல அந்த சிம் வந்து உங்கள் மொபைலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொடுத்த உடனே எந்த மொபைல் நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ இதேமாதிரி 2 நம்பர் உங்கள் மொபைலில் காட்டும். அதில் எந்த நம்பர், ஜியோவா ஏர்டெல்லா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஜியோ தான் கொடுத்தேன், என்னோடய நம்பர் வந்து ஜியோ தான். ஸோ ஜியோவை செலக்ட் பண்ணிக்கினேன் நான். உங்களுக்கு நீங்கள் எந்த சிம்மோ அந்த சிம்மை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணினோன்னு உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ உங்கள் பேலன்ஸில் ஒரு ₹2 ₹3 இருக்கணும். ஏன்னா இதுக்கு சம் சார்ஜஸ் எடுப்பாங்க, எஸ்எம்எஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ₹1 ₹2. நான் ஜியோன்றதுனால எனக்கு எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை. நீங்கள் ஏர்டெல்லாக இருந்தீங்க இல்லை பிஎஸ்என்எல்லாக இருந்தீங்கன்னா ₹1 ₹2 அதுமாரி சார்ஜஸ் எடுப்பாங்க. எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணதுக்காக சார்ஜஸ் எடுப்பாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா திரும்பியும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பேங்க்குன்றதுனால ஏதாச்சும் எரர் வரலாம். திரும்பவும் ட்ரை பண்ணுங்கள், திரும்ப எஸ்எம்எஸ் சென்ட் பண்ண பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பில் ரிஜிஸ்டர் த்ரூ ஏடிஎம் கார்டு. ஏன்னா நம்ம ஏடிஎம் கார்டு மூலிமா தான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப்பு தான் உங்களுக்கு வரும், ரிஜிஸ்டர் த்ரூ ஏடிஎம் கார்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்த உடனே உங்களை ஏடிஎம் கார்டு கையில் எடுத்து வச்சிங்கன்னு சொன்னேன்ல, ஸோ ஏடிஎம் கார்டில் இருக்கிற கார்டு நம்பர் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஸ்டெப்பில் இது தான் வரும். ஏடிஎம் பின்னு, உங்கள் ஏடிஎம்மோட பின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஒரு 4 டிஜிட் நம்பர் சொல்லியிருப்பாங்க, அதை இங்கே டைப் பண்ணிங்க. மந்த்து வேலிடிட்டி, ஏடிஎம் கார்டோட வேலிடிட்டி, மந்த்து இயர் இதெல்லாம் கொடுத்துங்க. இதெல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்துங்க. இது எல்லாம் ஏடிஎம் கார்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே என்ன கேட்கணும், அது எல்லா இன்ஃபர்மேஷனும் முடிஞ்ச உடனே எம்பின் வந்து செட் பண்ண சொல்லும். இந்த எம்பின் 4 டிஜிட் எம்பின் வந்து செட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்பா பாருங்கள். 4 டிஜிட் நம்பராக தான் கொடுக்கணும், லெட்டர்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பர் தான். 1லேருந்து 9 வரைக்கும். ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் சொல்லலாம். 0லேருந்து 9லேருந்து ஒரு 4 நம்பர் நீங்கள் செட் பண்ணணும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே இந்த எம்பின் தான் கேட்கும். நீங்கள் ஒன்ஸ் இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா எம்பின் உங்களுக்கு கேட்கும். எம்பின் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணவே முடியும். அதுக்காக தான் இது 4 டிஜிட் எம்பின். ஸோ மேலேயும் ஒன் டைம் போட்டுங்க, கீழேயும் கன்ஃபார்ம் இன்னொரு தடவை போட்டுங்க, போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அது முடிஞ்ச உடனே ஸோ எம்பின் செட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து எம்டி பின்னு கேட்கும். அது எம்பின்னு, இது எம்டி பின். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அது வேறு இது வேறு. அது எதுக்காகனா ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்காக. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்
உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வேறு யார் அக்கௌண்ட்டுங்கன்னா அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, மொபைல் பேங்கிங் மூலிமா அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அப்போ கேட்கும் எம்டி பின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து செட் பண்ண சொல்லும். அது ஒரு 4 டிஜிட், அதுவும் இதே தான், நம்பரில் தான் கொடுக்கணும், லெட்டர் கொடுக்கக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர் கிடையாது, நம்பரில் தான் கொடுக்கணும். அதுக்கடுத்து என்னன்னா எம்பின் கொடுத்தீங்களே அதையே எடுத்தாந்து இங்கே கொடுக்கக்கூடாது, அது வேறையாக இருக்கணும், இது வேறையாக இருக்கணும். இங்கேயே கீழே சொல்லியிருப்பாங்க பாருங்கள் நோட்லேயே, ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கக்கூடாது, எல்லாமே நம்பராக தான் இருக்கணும். எம்பின் வேறு எம்டி பின் வேறு, ரெண்டுமே வேறு வேறு தான் கொடுக்கணும், சேமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஒரு 4 நம்பர் கொடுத்துங்க, கீழே அதே கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. இது ரெண்டும் முடிஞ்ச உடனே ஸோ எம்பின்னும் கொடுத்துரும், எம்டி பின்னும் கொடுத்துரும். இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்னு உங்களுக்கு வரணும், கண்டிப்பாக வரணும். யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி செட் எம்பின் அண்ட் எம்டி பின், ப்ளீஸ் யூஸ் தேம் ஃபார் லாகின். ஸோ நீங்கள் லாகின் பண்ணலாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இங்கே ஓகேன்னு கொடுத்துங்க. இதை ஓகேன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு இப்படி தான் வரும், திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரும். மேலே வந்து சிஏஎஃப் நம்பர் உங்களுக்கு வந்துடும். கீழே எம்பின் கொடுத்தீங்களா, நம்ம எம்பின் வந்து க்ரியேட் பண்ணால அந்த எம்பின் வந்து இங்கே கொடுக்கணும். இங்கே கொடுத்து நீங்கள் லாகின் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். உங்கள் ஓப்பன் ஆகிட்டு வெல்கம் மிஸ்டர்னு போட்டு உங்கள் நேம் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், பில் பே எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னே மொபைல் பேங்கிங் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ தேவையானது இதான், உங்கள் மொபைல் நம்பர், பேங்க்கில் கொடுத்த அந்த மொபைல் நம்பர், ஏடிஎம் கார்டு, பேங்க் பாஸ்புக், இது 3 இருந்தால் போதும். நீங்கள் வீட்டில் இருந்தே இந்தியன் பேங்க் மொபைல் பேங்கிங் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் முன்ன ஒரு வீடியோலேயே கூட சொல்லியிருப்பேன், நீங்கள் கூகுள் பே எந்த பே யூஸ் பண்ணாலும் சரி, மொபைல் பேங்கிங் மொபைலோட ஒரு ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி நீங்கள் இந்தியன் பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னா இந்த இந்தியன் பேங்க் மொபைல் பேங்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கூகுள் பேலேயே கூட ஒரு அமௌண்ட்டு நம்ம சென்ட் பண்ணுறோன்னா அது வந்து அவங்களுக்கு சென்ட் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம். நீங்கள் ஏடிஎம் போய் செக் பண்ணாலும் உங்களுக்கு லேட் ஆகும், இல்லை நீங்கள் பேங்க்கில் போய் பிரிண்ட்டு போட்டனாலும் லேட் ஆகும். ஆனால் மொபைல் பேங்கிங்கில் இன்ஸ்டண்ட்டாக உடனே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மொபைல் பேங்கிங் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, எஸ்பிஐ இப்படி எந்த பேங்காக இருந்தாலும் சரி, மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற சமயத்தில், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறேங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்தியன் பேங்க் வச்சுருக்கோம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் பேங்க் போய் அலையணும், எல்லாம் இது பண்ணணும், அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுவுமே கிடையாது. வீட்டிலேருந்தே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த ஒரு வீடியோவை போட்டுருவோம். இதில் நீங்கள் மை அக்கௌண்ட்டில் பண்ணினாலும் உங்கள் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். பாஸ்புக் உங்கள் என்ட்ரி, நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ உங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிருக்கு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எதனா தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த ஒரு வீடியோ போட்டுருவோம். நன்றி.